நம்ம சிறை படத்தில் வந்து ஆக்சுவலி கேரக்டர் சொல்லிட்டாங்க. சொன்னோடனே எப்படின்னா, இந்த மாதிரி தான் முருகன்ற கதாபாத்திரம். ஆ, எனக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, பாண்டின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவன் எப்பயுமே 7.5 எழுத்துட்டே இருப்பான். ஒரு ரகடாவே இருப்பான். எனக்கு வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க, ஆக்சுவலி நீ வந்து கோவப்படக்கூடாது. உன்னோட கேரக்டர் வந்து சாஃப்டான கேரக்டர். என்ன வச்சிருக்கான், அந்த பையன் கொண்டு வந்தாடா அப்படின்னும் போது கூட, ஏடா காசு எதுவும் எடுத்துட்டு இல்லையா, நம்மளோட எவன்ட்ட என்ன இருக்கு, எடுத்து சரக்கு போடணும் போறவங்கள ஏதாவது அந்த பாயிண்ட் ஆப்ல தான் இருக்கும். நம்மளோட கேரக்டர் வைஸா அப்படி சொல்லி ஃபிட் பண்ணிட்டாங்க. அதனால அதாவே நம்ம ட்ராவல் பண்றதா தான் நம்புறேன். ஆடியன்ஸ் பார்த்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப அப்படியே இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்தை சுற்றி வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம். அந்த படத்துல வந்து அந்தந்த 1-2 இடத்துல அது காமெடி சிரிக்கிற எலமெண்ட் வர்றது எல்லாமே உங்க சைட்ல இருந்து வந்தது. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க உண்மையாவே. அது கண்டிப்பா கண்டிப்பா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேட்டர்ல உட்காரும்போது நம்ம அந்த சீன் வரும்போது அவ்வளோ கிளாப்ஸ் தட்டும்போது சிரிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே நம்ம டேரக்டர் தான் செய்கிறோம். ரைட்டர் டேரக்டர் 2 பேரும் தமிழனாவும் சுரேஷ் சார் சேர்ந்து பயணிச்ச ஒரு இது. அந்த படைப்பு இவ்வளோ தூரம் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு அதுக்கான ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரியா இருந்தது? இருந்தது சார். ஆக்சுவலாக என்னன்னா, இதில் வந்து வேலை பார்க்க சார் சுரேஷ் சார் எப்படின்னா, வெற்றி சாரோட அசிஸ்டண்டாக வந்து வந்தவங்க. தமிழனும் அப்படிதான். இப்போ அவங்கள்ட்ட வந்து அவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு சார் எப்படி இருப்பாங்க, அவரும் அதே மாதிரி தான் சாப்பிட்டார். ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சுரேஷ் சார் வந்து ஹார்டாலாம் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. சப்போஸ் செட்டில் யாராச்சும் சவுண்டாக பக்கத்தில் ஏதாச்சும் திட்டிக்கிட்ட மிரட்டிக்கிட்ட கோடை ட்ரெஸ் பண்ணால் கூட, சத்தமாக அமைதியாக சொல்லுங்க அப்படின்ற ஒரு கூலாக வேலை வாங்க கூடிய. எனக்கு அதுவே சாப்பிட்ட ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், அந்த இடத்துல ஷூட்டே கொஞ்சம் இதாகிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ஹேண்டில் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது பெரிய விஷயம். அது சார்கிட்ட நிறையா பார்த்தேன். அவர் சொல்லி கொடுக்குற விதங்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சீனை எப்படி பண்ணணும் என்னன்றது அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க.